இப்ப நடக்கிற இயற்கை சீற்றத்துக்கெல்லாம் காரணம் இந்த முருகர் கோவில்ல இருந்து வந்த உத்தரவுனால தான் நடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, உலகத்துல இந்த ஒரு முருகர் கோவில்ல மட்டும்தான் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பக்தர்கள் கனவுல முருகன் என்ன பொருள் சொல்றாரோ அதை ஆண்டவன்கிட்ட உத்தரவு கேட்டு அது அவர் உத்தரவு கொடுத்தா அந்த பெட்டியில வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னா அந்த வருஷத்துலயோ இல்ல அந்த சமீப காலங்கள்லயோ அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குங்கிறது இங்க ஐதீகம். ஆமாங்க, உலகத்துல இந்த ஒரு முருகர் கோவில்ல மட்டும்தான் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உதாரணமா ஒரு பொருள் பஞ்சுன்னு வந்ததுனால திருப்பூர்ல இருக்க நூல் துணி இதனுடைய விலைகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா உயர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. மாங்கல்யம் அப்படின்னு ஒரு வாட்டி வரும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப கடல் நீர்னு உத்தரவு வந்திருக்கு. இது மூலமா இப்ப சமூகத்துல எவ்வளவு பாதிப்பு வந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இப்பேற்பட்ட அருணகிரி திருப்புகழ் பாடிய ஒரு முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒரு முருகர் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஓம் முருகன்னு கமெண்ட் பண்ணிருங்க. திருப்பூர்ல இருந்து காங்கேயம் போற வழியில இருக்க இந்த மலை தான் சிவன்மலை முருகன் டெம்பிள். இங்க நீங்க 496 படி ஏறியும் மேல போகலாம். இல்லன்னா டைரக்டா உங்க ஓன் வெஹிக்கிள் மூலமா கூட நீங்க மேலேயே போயிடலாம். உண்மையாவே இங்க இருக்க முருகரை பார்க்கும்போது அவ்வளவு பாசிட்டிவ் வைபா இருந்துச்சுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் இந்த கோவிலை பத்தி தெரியாம இருக்க உங்க முருகர் பக்தர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க.